இந்த வீடியோல லீனியர் ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு B-Treeயோட டேட்டா சயின்ஸ் ட்ரெய்னர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன டேட்டா செட் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிள் டேட்டா செட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் டேட்டா செட். ஓகே, இதுதான் நம்மளோட டேட்டா செட். ஓகேங்களா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாரி, இப்போ இதுல எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்னா 2 காலம்ஸ் இருக்கு, டெம்பரேச்சர் அண்ட் ரெவன்யூ. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ ஃபைன், ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், என் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்னோட ரெவன்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 இருக்கு, ஸோ 535. 26 இருக்கும் போது 625. அந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆயிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம், என் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என் ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. என் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட ரெவன்யூவும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்ன ரிலேஷன்ஷிப், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவோமா. ஸோ இது எதுல வரும், இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இதெல்லாம் நம்ம எங்க பார்த்தோம், கரெக்டா ஞாபகம் இருக்கா, லீனியர் ரிக்ரெஷன்ல பார்த்தோமோ. ஸோ இத டெம்பரேச்சர் அப்படின்ற காலமை வச்சு நம்ம ரெவன்யூவை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எப்படி இதை ரிக்ரெஷன், லீனியர் ரிக்ரெஷன் எதுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா, ஸோ நம்ம இப்போ வந்து சார்ட் போட்டுக்கலாம். சார்ட்ல ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இங்க கீழே இருக்கிறது வந்து என்னோட டெம்பரேச்சர், இது வந்து என்னோட ரெவன்யூ. ஸோ என்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக எப்படி இருக்கும், என்னோட கிளைமேட் ஹாட்டா மாறுமா. ஸோ ஹாட்டா மாறுச்சுன்னா ஆப்வியஸா எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், ஜூஸ் குடிப்போம், அந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ் தான் நம்ம வந்து விரும்புவோம். கரெக்டா, ஸோ இதுவே என் டெம்பரேச்சர் கம்மி ஆகுது அப்படின்னா ஐஸ்கிரீம் சேல்ஸ் அவ்வளவா இருக்காது. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாகும் போது -டிகிரில எல்லாம் போகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு கோல்டா இருக்கும். கரெக்டுங்களா, ஸோ அதனால நம்ம ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டம்ஸும் நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால அந்த ரீசன்னால மட்டும்தான் என்னோட ரெவன்யூ அங்க லேக் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்னோட ஸ்கேட்டர் பிளாட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து என்ன ரிக்ரெஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது. ஸோ சிம்பிள், நான் டெம்பரேச்சர் அப்படின்ற வச்சு ரெவன்யூவை ப்ரெடிக்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஸோ இந்த டேட்டா செட்டை வச்சுதான் நம்ம வந்து ஃபர்தர் ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். ஸோ ஃபைன், ஸோ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட்டா செட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளதுல என்ன இருந்துச்சு, ஸோ நான் வந்து பென் எடுத்துக்கிறேன். give me a minute. So pen. ஓகே, நம்மளோடதுல என்ன இருந்தது, ஸ்கேட்டர் பிளாட்னே எடுத்துக்கோங்களேன். இதுதான் என்னோட ஸ்கேட்டர் பிளாட். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, என்னோட டெம்பரேச்சர் தான் இருந்துச்சு, டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு, என்னோட ரெவன்யூ. ஸோ இது என்னோட ரெவன்யூ, இது என்னோட ஒய் ஆக்சிஸ் அண்ட் இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்கேட்டர் பிளாட் எந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கா. என்னோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்னோட ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் என்னோட பிளாட். ஸோ இதுல நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு லீனியர் லைன். எதுக்கு இந்த லீனியர் லைன் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஸோ நம்ம முன்னாடியே நேத்து நம்ம டே 3ல நம்ம பார்த்த மாதிரி என்னோட ரெவன்யூ, இது ரெவன்யூ அப்படின்றது எது டிபெண்ட் பண்ணிருக்கு, டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணிருக்கு. கரெக்டா, சோ இந்த இடத்துல ரெவன்யூ என்னவா ஆக்ட் ஆகுது, டிபெண்டன்ட் வேரியபிள். சோ டிபெண்டன்ட் வேரியபிளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் பண்ணுவோம். கரெக்டா, சோ இது என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். டெம்பரேச்சர் அப்படின்றது என்னால எதுவுமே வந்து மாத்த முடியாது. கரெக்டா, சோ இது என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, சோ இது என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஃபைன், சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், லீனியர் ரிக்ரெஷன். இதோட ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே ஃபைன், இந்த லைன் தான் வந்து மேட்டர்ஸ். சோ ஓகே, இப்போ இந்த லைனை நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூசிங், சோ நீங்க 10th or 12th நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல லைன் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா. சோ y is equal to mx plus c, இதுதான் நம்ம படிச்ச லைன் ஈக்குவேஷன். சோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், என்னோட டிபெண்டன்ட் வேரியபிளை கண்டுபிடிக்க போறோம். எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ நான் இந்த ஈக்குவேஷன்ல என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது, இந்த y. ஓகே,
இந்த y தான் என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? இந்த m ஓட வேல்யூவும் இந்த c ஓட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த m-னா என்ன, c-னா என்னன்னு இப்ப நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ இந்த m அப்படின்றது என்ன அப்படின்னா என்னோட ஸ்லோப், அதாவது என் லைனோட ஸ்லோப். ஓகே, இதுதான் வந்து m. ஃபைனா? சோ c அப்படின்னா என்ன அப்படின்னா என்னோட லைனோட இன்டர்செப்ட் வேல்யூ. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபைன். சோ இதுல ஸ்லோப் அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதுதான் என்னோட ஸ்லோப். இங்கதான் வந்து என்னோட லைனோட ஸ்லோப் இருக்கு. சோ அப்போ இன்டர்செப்ட் அப்படின்னா என்னன்னா என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கும் போது என்னோட ஒய்யோட வேல்யூவா என்னவா இருந்துச்சு அப்படின்றதுதான். ஓகே, இததான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒய் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ரெண்டுத்தையும் வச்சு இதை ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய போகுது. சோ அதாவது இதுதான் என்னோட ஒய் இன்டர்செப்ட். ஓகே, ஃபைன். இதுல உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னாலே போதும். சோ இப்போ நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணிருக்கு? இந்த லைன் கரெக்டா என்னோட ஆக்சுவல் வேல்யூல ஃபிட் ஆகிருக்கா அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. ஓகே, நான் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது கரெக்டா இருக்கா அப்படின்றது. ஃபைன். சோ இது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஓகே. ஓகே, ஃபைன். அடுத்தது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ண போறோம். எப்படி நம்ம வந்து இடிஏ ப்ராசஸ்ல நம்மளுக்கு தேவையான பாண்டாஸ், அதுக்கப்புறம் நம்பை இதெல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ். அடுத்தது டேட்டா செட். ஸோ டேட்டா செட் அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கு? சிஎஸ்வி ஃபார்மட்ல இருக்கா, எக்ஸல் ஃபார்மட்ல இருக்கா? அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ரீட் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ணி? பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியை யூஸ் பண்ணி ரீட் பண்ண போறோம். ஃபைன். அடுத்தது, சப்போஸ் என் டேட்டா செட்ல ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணணும். கரெக்டா? எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஃபில் அண்ட் நே அப்படின்றத யூஸ் பண்ணி எனக்கு தேவையான மீன் வேல்யூவோ இல்ல மீடியன் வேல்யூ ஆர்எல்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபைன். இது எப்படி செக் பண்றது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல நார்மல் வேல்யூஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஃபோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டில் பண்ண போறோம். அடுத்தது விஷுவலைசேஷன். ஓகே, ஃபைன். ஸோ என் டேட்டா செட்ல என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது நான் என்ன மாடல் பில்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நான் எக்ஸல்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி எதுவும் பண்ணாம டைரக்டா நம்ம பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன மாடல் எனக்கு வேணும் அப்படின்றது தெரியணும்ல, அந்த பர்பஸ்க்காக தான் இந்த விஷுவலைசேஷன். அடுத்தது ஸ்பிளிட்டிங் த டேட்டா செட். ஸோ நான் உனத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு மாடலை ஒன்னுத்துல ட்ரைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ட்ரைன் செட்டும் அதுக்கப்புறமா டெஸ்ட் பண்றதுக்கான ட்ரைன் செட்டும் நம்ம வந்து பிரிக்க போறோம். ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது மாடல்ல ட்ரைன் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அதோட ரிசல்ட்டை வியூ பண்ண போறோம். அதுக்கப்புறம் இதே நம்ம டெஸ்ட் ரிசல்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ மாடல்ல ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ட்ரைன் ரிசல்ட்டை வியூ பண்றோமோ அதே மாதிரியே டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, அதுதான் இந்த விஷுவலைசேஷன் ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். அடுத்தது என்ன? எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ். எந்த அளவுக்கு என் மாடல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத எவாலுவேட் பண்றதுக்காக. ஓகே, ஃபைன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுல பண்ண போறோம் அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக். என்னோட ஜூபிட்டர் இங்க இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபோல்டர் தனியா கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் என்னோட டேட்டா செட்டை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடது எந்த ஃபார்மட்ல இருக்கு? இதுவும் எனக்கு வந்து சிஎஸ்வி ஃபார்மட்ல தான் இருக்கு. கரெக்டா? கமா செப்பரேட்டட் தெரிஞ்சுச்சா? ஸோ ஃபைன். இதை ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நியூ நோட் புக் எடுத்தாச்சா? ஸோ லோட் ஆகுது. ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல என்ன ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம்? ஸோ லீனியர் ரிக்ரெஷன். ஓகே,
ரீநேம் கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஃபைல் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ரீநேம் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது இப்ப ப்ராசஸ்க்குள்ள போலாம். நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ். ஓகே, இப்ப வரைக்கும் நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் என்னென்ன? ஸோ ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, importing the libraries. ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் போலாமா? ஸோ என்ன பண்ண போறோம், import numpy as np, import pandas as pd, அதுக்கப்புறம் import cbond as sns, import matplotlib.pyplot as plt. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, நம்மளோட லைப்ரரிஸ். ஓகே, எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த ஒரு லைப்ரரியும் என்னென்ன அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? அடுத்தது நம்ம டேட்டா செட்டை ரீட் பண்ண போறோம். ஓகே, reading the data set. Okay, so mark down. So in data set பேர் என்ன? So நான் இங்க df அப்படின்னு வைக்கிறேன். dfல pd dot read underscore csv of உள்ள file name. So என்னோட file name என்னது, icecream.csv. So check பண்ணிக்கிறது நல்லது. icecream data csv. ஓகே, ஸோ df print பண்ணிடலாம். ஓகே, வந்துருச்சா? அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். Step 3. ஓகே, ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னா, இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா செட் நேம் டாட் இஸ் நல் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ஸோ ஃபால்ஸ்ன்னு காமிக்குது, பதிலாக டாட் சம் அப்படின்னு கொடுத்தோமா, இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு டோட்டலா வந்துடும். ஓகே, எனக்கு என் டேட்டா செட்ல எந்த ஒரு நல் வேல்யூஸும் இல்லை. சரி, ஓகே, செக் பண்ணணும்னா இன்னொரு வாட்டி இன்ஃபோ அப்படின்றத கொடுத்துட்டு மொத்தமா என்னோடது எத்தனை என்ட்ரிஸ் இருக்கு, 500 என்ட்ரிஸ் இருக்கு. அது 0ல இருந்து 499 வரைக்கும் ஆரம்பிக்குது. அதாவது இண்டெக்ஸ் வேல்யூவை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தமா எத்தனை காலம்ஸ் இருக்கு, 2 காலம்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர் அப்படின்ற காலமும் ரெவன்யூ அப்படின்ற காலமும். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, டெம்பரேச்சர் அப்படின்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, ரெவன்யூ அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகே, மொத்தமா எனக்கு 500 நார்மல் வேல்யூஸ் இருக்கு. என் டேட்டா செட்லயும் அவ்வளவு வேல்யூஸ் தான் இருக்கு. ஓகே, ரெண்டுமே எனக்கு என்ன டைப்ல இருக்கு, ஃப்ளோட் டேட்டா டைப்ல இருக்கு. ஃபைன், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சா? ஃபைன், ஓகே. அடுத்தது என்ன பண்ண போறோம், அடுத்தது என்னோட ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டா? என்ன ஸ்டெப் நம்ம பார்த்தோம், மிஸ்ஸிங் வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்தது விஷுவலைசேஷன். ஃபைன், ஒன் செகண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி visualization visualize data. ஸோ இது கொடுத்தாச்சா?
ஸோ விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கணும்? ஓகே ஃபைன். இப்போ நம்ம எது விஷுவலைசேஷன் பண்ண போறோம் அப்படின்னா என்னோட டேட்டா செட் கரெக்டா டெம்பரேச்சர் அப்படின்றதையும் ரெவன்யூ அப்படின்றதையும் பண்ண போறோம். ஸோ விஷுவலைசேஷன் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ்என்எஸ் ஆர் மேட்ப்ளாட்லிப். இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எஸ்என்எஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ண போறேன். சிபாண்ட் நம்ம யூஸ் பண்ணி தான் பிளாட் போட போறோம். என்ன பிளாட் போட போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி படிச்ச எந்த பிளாட்டும் இல்லாம இது புதுசா ஜாயிண்ட் பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அப்படின்றது கொடுத்துடலாம். மோஸ்டா உங்க காலமா காப்பி பேஸ்ட் பண்ணிக்க பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது. ஓகே, கமா y is equal to revenue. ஐனா அடுத்தது என்ன கொடுக்கணும்? டேட்டா. கரெக்ட்டுங்களா? டேட்டா அப்படின்றது நம்ம என்னவா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? டிஎஃப் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? equal to df. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பிளாட் கிடைக்குது? ஜாயின் பிளாட். ஸோ இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க என்ன கிடைக்குது? ஸ்கேட்டர் பிளாட்டும் கிடைக்குது. பிளஸ் இது என்னடா இது பார் பிளாட் மாதிரியே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்னோட ஹிஸ்டோகிராம். அதாவது என்னோட டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு ஹிஸ்டோகிராமாவும் என்னோட ரெவன்யூவோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பக்கத்துல பேரலா இருக்கு இல்லையா, அதுதான் அதோட ஹிஸ்டோகிராம்ஸ். ஸோ அது தனியா ஒரு ஹிஸ்டோகிராமாவும் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ என் டெம்பரேச்சர் அண்ட் ரெவன்யூவோட ரிலேஷன்ஷிப்பை பாக்குறதுக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம்? ஸ்கேட்டர் பிளாட்டை யூஸ் பண்றோம் நடுவுல. ஸோ இது ரெண்டு பிளாட்டையும் ஜாயின் பண்ணிருக்கிறது தான் ஜாயின் பிளாட். ஓகே, ரெண்டுமே எனக்கு சேர்ந்து ஒரே விஷுவலைசேஷன்ல காமிக்கும். ஆர்எல்ஸ் நம்ம தனித்தனியா டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 3 சார்ட்டா போட்டுக்கலாம். ஒன்னு ஸ்கேட்டர் பிளாட் வச்சு டெம்பரேச்சர் அண்ட் ரெவன்யூ யூஸ் பண்ணி போடலாம். அடுத்தது டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் பாக்குறதுக்கு இஸ்ட் பிளாட் யூஸ் பண்ணி நீங்க போடலாம். அண்ட் தென் ரெவன்யூவோட டிஸ்ட்ரிபியூஷனை மட்டும் நீங்க பாக்குறதுக்கு ஹிஸ்ட் பிளாட் யூஸ் பண்ணி ரெவன்யூ யூஸ் பண்ணி நீங்க ரெவன்யூ காலமை தனியா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது ஜாயின் பிளாட் அப்படின்றது எனக்கு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி காமிக்கக்கூடியது. ஸோ ஜாயின் பிளாட் அப்படின்றது ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் ஹிஸ்டோகிராம்ஸை மட்டும் தான் எனக்கு வந்து ஜாயின் பண்ணி காமிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லைன் பிளாட்டும் நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபைன். அடுத்தது என்ன ஸ்டெப்? ஸ்பிளிட்டிங். கரெக்டா? டேட்டா செட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள் தனியா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தனியா நம்ம பிரிக்க போறோம். டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது? ரெவன்யூ. கரெக்டா? ரெவன்யூ அப்படின்றது எந்த ஆக்சிஸ்ல இருக்கும்? ஒய் ஆக்சிஸ். அதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அது தனியாவும் எக்ஸ் ஆக்சிஸை தனியாவும் பிரிக்கணும். அதான் சாரி, எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து என்ன இருக்கு? டெம்பரேச்சர். அதை தனியாவும் நம்ம பிரிக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம அந்த ஒரு காலமை மட்டும் எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து என்னோட டேட்டா செட்டோட பேரு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ள என்னோட காலம் நேம் டெம்பரேச்சர். ஓகே, ஓகேவா? அடுத்தது ஒய் ஆக்சிஸ் என்னது? டிஎஃப் ஆஃப் என்னோட காலம் நேம் ரெவன்யூ. ஓகே, காலம் நேமா. இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்பயுமே என்னோட இன்புட் வேரியபிள், அதாவது என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா அரேவா இருக்கணும். அதுவும் 2 டைமென்ஷனல் அரேவா இருக்கணும். நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்து அரே ஃபார்மட்ல தான் சேவ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து எனக்கு அரேவா சேவ் ஆயிடும். ஆனா எனக்கு அரேஸ்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு 2 டைமென்ஷனல் அரே, இன்னொன்னு வந்து 1 டைமென்ஷனல் அரே. ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்னா எதுவுமே கிடையாது. 1 டைமென்ஷனல் அரே அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வெறும் ரோஸ் மட்டும் வச்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கும். அதுதான் 1 டைமென்ஷனல் அரே.
2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ இதுல நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்புட் வேரியபிள் அதாவது டெம்பரேச்சர், நம்ம டெம்பரேச்சரை கொடுத்துதான் ரெவன்யூ எவ்வளவு வருது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஓகே, அப்படின்ற பட்சத்துல எனக்கு டெம்பரேச்சர் அப்படின்றது 2 டைமென்ஷனலா இருக்கும். எதுக்கு 2 டைமென்ஷனலா இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சப்போஸ் இதுல ஒரே ஒரு காலம் ஒரே ஒரு ஃபீச்சர் இருக்கு பரவாயில்ல, மல்டிபிள் ஃபீச்சர்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சோ அப்ப நம்ம கண்டிப்பா 2 டைமென்ஷனலா தான் கொடுப்போம். மல்டிபிள் ரோஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன்ல மல்டிபிள் ரோஸ் ஆட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம என்னோட மாடல், அதாவது நம்மளோட மாடல் லீனியர் ரிக்ரெஷன் மாடல் 2 டைமென்ஷனல் அரேவா தான் எடுத்துக்கும் உள்ள எடுத்துக்கும் போது. சோ அதுக்கு எதுவுமே இல்ல, சிம்பிள். இங்க நீங்க இன்னொரு லிஸ்ட வந்து ஆட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இன்னொரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்க போறீங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ணல. இது வந்து எனக்கு 2 டைமென்ஷனல் அரேவா வரப்போகுது. இது எனக்கு 1 டைமென்ஷனல் அரேவா வேல்யூஸ கொடுக்கும். 1D அரே. ஓகே, சோ இதை ரன் பண்ணியாச்சு. சோ எக்ஸோட ஷேப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துலாம். எக்ஸ் டாட் ஷேப் அப்படின்னு கொடுத்துட்டு கமா ஒய் டாட் ஷேப் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெண்டுத்தோட ஷேப்புமே நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, சோ நான் இதை ரன் பண்றேன். சோ உங்களுக்கு தெரியுதா 500,1 500 அப்படின்றது காமிக்குது. சோ இந்த 500,1 அப்படின்றது எனக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்க இருக்க டெம்பரேச்சர், இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சோ அதையுமே நான் இங்க வந்து கொடுத்துக்கிறேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இது என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிள் எப்பயுமே எனக்கு 1 டைமென்ஷனல்லையும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்பயுமே எனக்கு 2 டைமென்ஷன்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதை இன்புட்டா கொடுக்குறோம், அதனாலதான். சோ ஃபைன். சோ எதனால இந்த 500, எனக்கு 1 வருது அப்படின்னா 500 அப்படின்றது என்னோட ரோஸ். இங்க பாத்தீங்களா? சோ 500 ரோஸும் 2 காலம்ஸும் இருக்கு. சோ நான் டெம்பரேச்சரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டேன் அப்படின்றதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 1 டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரே ஒரு காலம், கரெக்டா? சோ அதனால இங்க 1 வரும். சோ இந்த ரெவன்யூ அப்படின்றதுல எனக்கு 500 ரோஸா மட்டும் தான் நான் எடுக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பாருங்க. எனக்கு இங்க என்ன மாதிரி இருக்கு? லிஸ்ட் ஆஃப் ரோஸா இருக்கு, கரெக்டா? இதுதான் வந்து எக்ஸ். ஒய் நீங்க போட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா இருக்க போகுது. இது எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே ரோல தான் இருக்கு. ஓகே, சோ இதுதான் அதோட டிஃபரன்ஸ். ஃபைன். ஓகே, பிரிச்சுட்டீங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் மெயின் ப்ராசஸே இருக்கு. ஓகேவா? சோ எதுக்காக நம்ம இதை பிரிச்சிருக்கோம்? மெயின் பர்பஸ் என்னோட ட்ரெயின் தனியாவும் என்னோட டெஸ்ட் டேட்டா தனியாவும் பிரிக்கிறதுக்காக தான் நான் எக்ஸ் அண்ட் ஒய்யுமே தனியா பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ ஓகே, அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு லைப்ரரி. எதுக்கு அந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட்ட பிரிக்கிறதுக்காக, ட்ரெயினையும் டெஸ்டையும் ஸ்பிளிட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கிட் லேர்ன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்கை கிட் லேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வித் இன்ஸ்டால் scikit-learn இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஓகே, சோ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி இருக்கு அந்த மாதிரி வரும். ஓகே, சோ ரன் பண்ணிட்டு இந்த scikit-learn அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாடியூல்ஸ் என்னென்னலாம் இது வச்சிருக்க போது, என்னென்னலாம் கன்சிஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா எனக்கு தேவையான ட்ரெயின், அதுக்கப்புறமா டெஸ்ட் ஸ்பிளிட், நம்மளுக்கு தேவையான ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் நம்ம ஸ்பிளிட் பண்றதுக்கு தேவையான இந்த ஃபங்க்ஷனும், அதுக்கப்புறமா கிளாசிபிகேஷனுக்கு யூஸ் பண்ற எல்லா அல்காரிதம், அதாவது எல்லா அல்காரிதமுமே இந்த லைப்ரரிக்குள்ளதான் இருக்க போகுது. நம்ம பார்த்த நேவ் பயஸ், KNN, அதுக்கப்புறம் கிளஸ்டரிங்ல இருக்க அல்காரிதம்ஸ், அதுக்கப்புறமா நம்ம இப்ப யூஸ் பண்ண போற லீனியர் ரிக்ரெஷன், இது எல்லாமே எதுல இருக்க போகுது? இந்த லேர்ன் பேக்கேஜ்ல தான் இருக்க போகுது. ஓகே, இந்த scikit-learn பேக்கேஜ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ எப்பயுமே நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணும் போது இதை இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைன். ஓகே, சோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? அதை என்ன பண்ணணும், ஃப்ரம் சொல்லிட்டு போட்டுட்டு sklearn டாட் மாடல் அண்டர்ஸ்கோர் செலக்ஷன், சாரி ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இம்போர்ட் train underscore test underscore split. ஓகே, ஸோ இதுல train test split அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா மாடல் செலக்ஷன் அப்படின்ற ஒரு மாடியூல்குள்ள இருக்கு. இந்த sklearn அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்மளோட லைப்ரரி. ஒண்ணுமே இல்லை, இந்த சைக்கிட்ல தான் நம்ம வந்து sklearn அப்படின்னு சொல்லி அப்ரிவேஷன், அதுக்கு அப்படிதான் நம்ம வந்து கூப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ sklearn அப்படின்றது நம்மளோட லைப்ரரி, மாடல் செலக்ஷன் அப்படின்றது நம்மளோட மாடியூல். இந்த மாடியூல்ல இருந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்றோம், train test split அப்படின்றத இம்போர்ட் பண்றோம். ஃபைன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ரன் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட டேட்டா செட்டை பிரிக்க போறேன். ட்ரைனுக்கு தனியா, டெஸ்ட்டுக்கு தனியா. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எனக்கு 2 வேரியபிள் இருக்கு. ஸோ எக்ஸ் ட்ரைன் கம்மா எக்ஸ் டெஸ்ட், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எக்ஸ் டெஸ்ட். ஸோ வேரியபிள் அப்படின்றது நம்ம எப்படி வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்ட்ரைன் அதாவது நீங்க கொடுக்குற வேரியபிள் எப்பயுமே வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா, வேற யாராவது எடுத்து பார்த்தாங்கன்னா கூட அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஃபைன். அதுக்கப்புறமா ஒய் ட்ரைன் ஒய் டெஸ்ட். ஸோ இது எல்லாமே என்னோட வேரியபிள். இங்க என்ன யூஸ் பண்ண போறோம், train underscore test underscore split அப்படின்ற ஃபங்க்ஷன். இதுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா நான் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற என்னது ஞாபகம் இருக்கா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றது இங்க நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல, என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாவும் என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாவும் பிரிச்சு வச்சிருக்கோம். அதாவது என்னோட இன்புட் அப்படின்றது எக்ஸ், நான் கண்டுபிடிக்க போறேன், ப்ரெடிக்ட் பண்ண போறது என்னது ஒய் அப்படின்றத நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சிருக்கோம். ஸோ இங்கதான் முக்கியமான விஷயம், டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் சைஸ். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் என் டேட்டா செட்டை நான் பிரிக்க போறேன். என்னோட டெஸ்டோட சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம இங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து 0.2 அப்படின்னு கொடுத்தேன்னா 20% ஆஃப் டேட்டா வந்து எனக்கு டெஸ்ட்டுக்கு நான் தனியா எடுத்திருக்கேன். 80% ஆஃப் டேட்டா எனக்கு ட்ரைனுக்கு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா 30% ஆஃப் டேட்டா வந்து டெஸ்ட்லயும் 70% ஆஃப் டேட்டா வந்து ட்ரெயின்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ இது எதுவுமே கிடையாது. பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது 20 டிவைடட் பை 100 போடுவோம் இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதனாலதான் இது வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ல வருது. ஓகேவா? ஆமா, ரேண்டம் ஸ்டேட். ஸோ இது கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஆனா நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ரேண்டம் ஸ்டேட் அப்படின்றத கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா செட்ல ஒரு வாட்டியும் நம்ம ரன் பண்ணும்போது டெஸ்ட் சைஸ் அதாவது 0.2 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது வேற டேட்டாஸை எடுத்துக்கும். ஆனா நான் ஒரே ஒரு ரேண்டம் ஸ்டேட்ல நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வாட்டியும் நான் ரன் பண்ணும் போதும் அதே செட் ஆஃப் டேட்டாவை எனக்கு டெஸ்ட்ல இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ரேண்டம் ஸ்டேட்டை கொடுக்கணும். ஓகே, ஸோ ரேண்டம் ஸ்டேட் 2 மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு என்ன நம்பர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே, என்ன என்னோட டெஸ்ட் செட்ல இருக்க டேட்டாஸ் எதுவும் மாறாம இருக்கிறதுக்காக நம்ம அது கொடுக்குறோம். ஒரு வாட்டியும் நான் ரன் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அது கரெக்டா இருக்காது. கரெக்டா? ஸோ அதனால நம்ம வந்து ரேண்டம் ஸ்டேட்டை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்க என்ன ஆயிடுது, ட்ரைன் அப்படின்றது 80% டேட்டாவும் டெஸ்ட் அப்படின்றது 20% டேட்டாவும் இருக்கு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம், ரன் பண்ணிடலாம். ஸோ ரன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரைனோட ஷேப்பும் கமா எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்டோட ஷேப்பும் ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரைன் டாட் ஷேப்பும்
ஆமா y_test டாட் ஷேப் கண்டுபிடிக்க போறோம். சோ இதை ஏன் நீங்க பாக்குறீங்க, எதுக்கு நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மட்ல இருக்கணும். அதாவது இங்க எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு எந்த வேல்யூமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் எனக்கு இந்த எக்ஸ் வேல்யூ அதோட ஷேப் மாதிரியே இதோட ஷேப்பும் இருக்கணும். அதாவது அங்க ஒரு காலம் இருக்கணும். ஓகே, சோ நான் இதை ரன் பண்றேன். சோ இதுல தெரியுதா, சோ என்ன ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ட்ரெயின்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் சொன்ன மாதிரி எனக்கு 80% ஆஃப் டேட்டா வந்ததுன்னா எடுத்துக்கிட்டதுனால 400 ரெக்கார்ட்ஸ் வந்து தனியாவும் 100 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம தனியாவும் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஒண்ணுமே இல்ல, நீங்க ஜஸ்ட் உங்க கால்குலேட்டர் மட்டும் எடுத்து 500 இன்டூ 80% அப்படின்னு போட்டு பாருங்க. எனக்கு 400 கிடைச்சிருக்கா? அந்த 400 ரெக்கார்ட்ஸ் தான் எனக்கு எங்க இருக்கு, இந்த எக்ஸ் ட்ரெயின்ல இருக்கு. ஓகே, பேலன்ஸ் இருக்க 100 ரெக்கார்ட்ஸ் என்னது, என்னோட 20%. அது எதுல ஸ்டோர் ஆயிருக்கு, எக்ஸ் டெஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ எக்ஸுக்கு மட்டும் எதுக்கு ஒரு காலம் வருது, ஒய்க்கு ஏன் காலம் வரல அப்படின்னா, சோ நம்ம ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்கதே நம்ம அப்படிதான் பிரிச்சிருக்கோம். ஓகே, அப்படிதான் இருக்கணும். ஓகே ஃபைன். அடுத்தது மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். கரெக்டா, ஸ்பிளிட்டிங் டேட்டா முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th ஸ்டெப்புக்கு போறோம், மாடலை ட்ரெயின் பண்ண போறோம். ஓகே, 5th ஸ்டெப் என்னது, further spreading the data set. So இது என்னோட 5th ஸ்டெப். 6th step train the model. ஓகே, சோ மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க வந்து அந்த sklearn பேக்கேஜ் வந்து scikit-learn பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க நம்புறேன். சோ இதுலயும் நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எதை இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா sklearn அப்படின்றதான் இம்போர்ட் பண்ண போறோம். அதுல linear_model அப்படின்ற ஒரு மாடியூல். ஓகே, sklearn.linear model. அதுல இருந்து நம்ம எதை இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா லீனியர் ரிக்ரெஷன். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். லீனியர் ரிக்ரெஷனோட டைப் தான் என்னது, சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். சோ சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன்ல என்ன வரப்போகுது, ஒரே ஒரு காலம் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேல்யூ ஒரே ஒரு டிபெண்டன்ட் வேல்யூ, அதுதான் நம்ம சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன் சொல்றோம். சோ இதுவே மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன் இருந்துச்சு அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நிறைய இருக்கும். அவ்வளவுதான் லீனியர் ரிக்ரெஷன். ஓகே, சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைனும் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபங்க்ஷன். இதுவே என்னோட லீனியர் ரிக்ரெஷன் நான் இங்க இம்போர்ட் பண்ணிருக்கிறது வந்து என்னோட கிளாஸ். ஓகே, சோ லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் லீனியர் மாடல் அப்படின்ற ஒரு மாடியூல்ல இருந்து, அந்த மாடியூல் இதுல இருக்கு sklearn அப்படின்ற ஒரு லைப்ரரியில இருக்கு. அந்த லைப்ரரி மூலியமா நான் என்ன பண்றேன், இந்த கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சோ கிளாஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன கிரியேட் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஆர்எல்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா, சோ அதை நம்ம இப்ப கிரியேட் பண்ணிக்கலாம். சோ லீனியர் ரிக்ரெஷன்ல இருக்க எல்லாமே எதுல ஸ்டோர் ஆக போகுது, இந்த வேரியபிள்ல தான் ஸ்டோர் ஆக போகுது. சோ வேரியபிள் நேம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரிக்ரெஸர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு லீனியர் ரிக்ரெஷன். அதாவது இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதேதான் ரிக்ரெஷன். ஓகே, சோ இதை ரன் பண்ணிக்கலாம். சோ இப்போ லீனியர் ரிக்ரெஷனுக்கான எல்லாமே எப்படி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும், ரிக்ரெஸர் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபைன். சோ எடுத்தோடனே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு லைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. சோ லைனோட ஃபார்முலா என்னது, இங்க எழுதிக்கலாம், y is equal to mx plus c. ஓகே, சோ இதுதான் லைனோட ஃபார்முலா. y அப்படின்றது நம்மளோட டிபெண்டன்ட் வேரியபிள். அப்ப m என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்லோப். m அப்படின்றது நம்மளோட ஸ்லோப்.
கமா சி அப்படின்றது என்னது, நம்மளோட ஒய் இன்டர்செப்ட். ஓகே, ஓகேவா? ஸோ இது ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், அந்த ஸ்லோப்பையும் இன்டர்செப்டையும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து உள்ள நம்மளோட இன்டர்செப்ட், சாரி ஓகே, ஆமா, இதுக்கு என்ன என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா ரெக்ரெசார். ரெக்ரெசார் என்னது அப்படின்றது ஞாபகம் இருக்கா, லீனியர் ரெக்ரெஷனோட இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த வேரியபிள் நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். ஸோ ரெக்ரெசார் டாட் இன்டர்செப்ட். ஓகே, அவ்வளவுதான். இதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னாலே என்னோட இன்டர்செப்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடும். என்னோட இன்டர்செப்டோட வேல்யூ. அடுத்தது என்னது, attribute intercept அப்படின்ற ஒரு மாடியூல் இல்ல அப்படின்னு வருதா, என்ன தப்பு பண்ணிருக்கோம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது பண்ணிருக்கோம். கரெக்டா தானே இருக்கு. சரி ஓகே, ஸ்லோப் ட்ரை பண்ணலாம். print of slope value, slope value, அதாவது இங்க m னு கொடுத்துக்கலாம். அம்மா regressor dot ஸ்லோப் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாமா. சோ அதுதான் வந்து இது. இத வந்து பிரிண்ட் பண்ணலாம். இதுலயும் அதே எரர் வருது அப்படின்னா வேற இதுலயும் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மாடல்ல பில்ட் பண்ணியாச்சு. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணல, எதை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸ்பிளிட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் அதை என்ன பண்ணிருக்கேன், ரீட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். கரெக்டா, ரிக்ரெசர் அப்படின்ற லீனியர் ரிக்ரெஷன்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், லீனியர் ரிக்ரெஷன் அப்படின்ற ஒரு கிளாஸை ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணி அடுத்ததே நான் வந்து என்ன கேட்டிருக்கேன், எனக்கு இன்டர்செப்ட் வேல்யூ வேணும், எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. என்னோட டேட்டா எதுவுமே இல்லை இல்லையா, ரிக்ரெசார்ல நான் டேட்டா எதுவுமே ஃபீட் பண்ணல. கரெக்டா, ஸோ அந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் எதுவுமே இல்லை, டேட்டாவை நான் வந்து ரெக்ரெசர் அப்படின்னு ஒரு மாடல்ல ஃபிட் மட்டும் பண்ண போறேன். அந்த ஃபிட் பண்றதை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். ஓகே, ஸோ ரெக்ரெசார், ஸோ ஒரு ஃப்ளோல இன்டர்செப்ட் வேல்யூ தான் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஞாபகத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே நம்ம வந்து வந்துட்டோம். ஸோ ரிக்ரெசர் அப்படின்றதுல நம்ம முதல்ல டேட்டாவை ஃபிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபிட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் கிடைக்கும் ரெக்ரெசாருக்கு. அந்த டேட்டா பாயிண்ட்ஸை வச்சுதான் நம்மளுக்கு இன்டர்செப்ட் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை தர முடியும். கரெக்டுங்களா, ஸோ ஃபிட் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம், ஃபிட்ல நம்ம எதை கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் ட்ரெயின் வேல்யூவும் ஒய் ட்ரெயின் வேல்யூவும் கொடுக்கணும். ஒய் ட்ரெயின் வேல்யூவும் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்பதான் என்னோட மாடல் என்ன ஆகியிருக்கு, ஃபிட் ஆகியிருக்கு. ஸோ என்னோட ட்ரெயின் அப்படின்ற ஒரு செட்டை நான் ரெக்ரெசார்ல ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டேட்டாஸே இல்லாம ஒரு மாடல் கிட்ட இருந்து நான் இன்டர்செப்ட் வேல்யூ கேட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் எனக்கு எரர் ஷோ பண்ணும். ஓகேங்களா ஃபைன். இப்போ எனக்கு இன்டர்செப்ட் வேல்யூவும் கிடைச்சிருச்சு, ஸ்லோப் வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இப்போ என்னோட ஈக்குவேஷன் பார்க்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கும், மார்க் டவுன்ல எடுத்துக்கிறேன். ஸோ y அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். m அப்படின்ற வேல்யூ என்னது,
இது 21 கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 வேல்யூஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, காப்பி. ஸோ 21.338 எக்ஸ் பிளஸ் சியோட வேல்யூ என்னது? சியோட வேல்யூ 46. 46.72. ஓகே, இதுதான் என்னோட லைன் ஈக்குவேஷன். லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஒய்வை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் போதும், நம்மளுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ எம் வேல்யூவும் கிடைச்சிருச்சு, பி வேல்யூவும் கிடைச்சிருச்சு, நம்ம மாடலையும் ஃபிட் பண்ணியாச்சு. ஃபைன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்? விஷுவலைசேஷன் பண்ண போறோம். ஓகே, இத்தனாவது ஸ்டெப்? இது 7th ஸ்டெப் கரெக்டா? ஸோ 7 இதை மார்க் டவுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரன் பண்ணியாச்சு. ஸோ விஷுவலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் ப்ரெடிக்ட். ஓகே, ஸோ ஒய் ப்ரெடிக்டை நம்ம மேலே கண்டுபிடிக்கலாம். மேலே கண்டுபிடிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன நேம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான என்ன நேம் வேணா இங்க கொடுத்துக்கலாம். ஆனா மீனிங்ஃபுல்லா கொடுத்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒய்வை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அதுவும் ஒய் ட்ரெயின்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ ஒய் ப்ரெடிக்ட் ஈக்குவல் டு ரிக்ரெசார். எதுக்கு ரிக்ரெசார் அப்படின்றது யூஸ் பண்றோம்? ஏன்னா லீனியர் ரிக்ரெஷன் இருக்க எல்லாத்தையுமே நம்ம எதுல ஃபிட் பண்ணிருக்கோம்? ரிக்ரெசார் அப்படின்றத ஃபிட் பண்ணிருக்கோம். ப்ரெடிக்ட் பண்றதுனால ப்ரெடிக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு உள்ள எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின். ஓகே, ஸோ இதை என்ன பண்ண போறோம்னா ரன் பண்ண போறோம். ரன் பண்ணதுக்கு அப்புறமா மேக் ஷோர் இதோட ஷேப்பும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் கரெக்டா? இதோட ஷேப்பும் என்னோட ஒயிட் ட்ரெயின் இருக்கா, அதோட ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்ட். இல்ல அப்படின்னா நம்ம தப்பா வந்திருக்கு, மாடல் ஏதோ தப்பு பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஷேப் கொடுத்தாச்சு. நான் இதை அப்படியே டூப்ளிகேட் பண்றேன். எதுவுமே இல்லை, சாரி. ஒயிட் ட்ரெயின் அப்படின்றத மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஒயிட் ப்ரெடிக்டோட ஷேப்பை பார்த்தாச்சு. 400 வந்துச்சு, அதாவது 400 ரோஸ் தான் வந்துச்சு. ஸோ என்னோட ஒயிட் ட்ரெயின்லயும் அதே தான் இருக்கு, அண்ட் ஒயிட் ப்ரெடிக்ட் பண்ணதுலயும் எனக்கு அதே ரோஸ் தான் இருக்கு. ஃபைன், சூப்பர். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விஷுவலைசேஷன் ப்ராசஸ்க்கு வர போறோம். ஸோ விஷுவலைசேஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, என்னோட ஆக்சுவல் டேட்டானா நான் வந்து பிரிச்சன்ல என்னோட டேட்டா செட்டை 2ஆ பிரிச்சிருக்கேன். அது எக்ஸ் அண்ட் ஒய். அதுக்கப்புறமா ட்ரெயின் டெஸ்ட்னு இன்னொரு வாட்டி பிரிச்சிருக்கேன். ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? இப்போ 4 வேல்யூஸ் இருக்கு. எக்ஸ் ட்ரெயின் தனியா இருக்கு, எக்ஸ் டெஸ்ட் தனியா இருக்கு, ஒய் ட்ரெயின் தனியா இருக்கு, ஒய் டெஸ்ட் தனியா இருக்கு. ஸோ இதுல ஆக்சுவல் வேல்யூவா நான் எதை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒய் ட்ரெயின். ஏன்னா எக்ஸ் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயினையும் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மாடல்ல ஃபிட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ ஒய் ட்ரெயின் தான் என்னது? என்னோட ஆக்சுவல் வேல்யூ. கரெக்டா? அந்த ஆக்சுவல் வேல்யூக்கு நம்ம இப்போ ஸ்கேட்டர் ப்ளாட் போட போறோம். சிம்பிள். ஸோ ஸ்கேட்டர் ப்ளாட் அப்படின்றத எப்படி போடணும் அப்படின்றத நம்ம அப்பவே பார்த்தோம். ஸோ அது நம்ம பார்த்தது ஃபுல்லா எஸ்என்எஸ் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம மேட்ப்ளாட்லிப்ல எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்கேட்டர் ப்ளாட் அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஜஸ்ட் பிளாட் அப்படின்றது மேட்ப்ளாட்லிப்ப குறிக்குது கரெக்டா? அப்படிதான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அடுத்தது ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்கேட்டர் அப்படின்றத போட்டுட்டு என்ன யூஸ் பண்ண போறோம்? எக்ஸ் ட்ரெயின் யூஸ் பண்ண போறோமா? ஸோ எக்ஸ் ட்ரெயினோட நேம் கொடுத்துட்டு கமா ஒய் ட்ரெயின், ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின், அதாவது என்னோட ஆக்சுவல் டேட்டா. ஸோ கலர் அப்படின்றது உங்க ஆப்ஷன் தான், நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கலர் அப்படின்றதுக்கு நம்ம வந்து கிரே கொடுக்கலாமா? ஆர் கிரேவை விட பிங்க், ப்ளூ ப்ளூ ரொம்ப டார்க்கா இருக்கும். டேல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, டேல் அப்படின்ற கலர் ட்ரை பண்ணிட்டு இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாட் டாட் எக்ஸ் லேபிள்ல நம்மளுக்கு என்ன வரும்? எக்ஸ் லேபிள்ல என்ன இருக்கணும்? என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னும் போது என்னது? டெம்பரேச்சர். ஓகே, ஃபைன். அடுத்தது எக்ஸ் ஒய் லேபிள். ஒய் லேபிள் என்ன இருக்கணும்? என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள் which is revenue. ஓகே,
ஸோ என்னோட ஆக்சுவல் டேட்டா இத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைட்டிலும் கொடுத்துக்கலாம். ஸோ டைட்டில்ல ரிலேஷன்ஷிப் between temperature and revenue. Okay. ஸோ மறக்காம கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது plt.show முடிச்சாச்சா? ஸோ என்னோட ஸ்கேட்டர் பிளாட் வந்துருச்சா? ஓகே. ஸோ டேல் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கா? ஓகே ஃபைன். இந்த கலருமே ஓகே தான். ஸோ என்னோட ஸ்கேட்டர் பிளாட் இதே மாதிரி இருக்கு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபைன், என்னோட ட்ரெயின், அதாவது நான் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஆக்சுவல் டேட்டா இந்த மாதிரியே தான் இருக்கு. இப்போ நான் ப்ரெடிக்ஷனும் முடிச்சிட்டேன், ப்ரெடிக்ஷன் ப்ராசஸும் முடிச்சிட்டேன். ஸோ ப்ரெடிக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா என் லைன் என்ன ஆகணும், கரெக்டா எதுல ஃபிட் ஆகணும், இந்த ஸ்கேட்டர் பிளாட்ல ஃபிட் ஆயிடுச்சுனாலே போதும், நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னோட இன்புட் என்னது, எக்ஸ்ட்ரைன், அதையும் என்னோட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டா, ஒய் ப்ரெடிக்ஷன் பண்ணோம் கரெக்டா, y_train_pred இதுக்கும் இந்த என்னோட ஆக்சுவல் அந்த இன்புட் டேட்டாக்கும் ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் ஆக்சுவல் டேட்டாக்கும் எக்ஸ்ட்ரெயினுக்கும், அதாவது ஆக்சுவலா இருந்த ரெண்டு டேட்டாக்குமே எக்ஸ்ட்ரெயினுக்கும் ஒய் ட்ரெயினுக்கும் நடுவுல பிளாட் போட்டதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நான் என்னோட ஆக்சுவல் இன்புட்டுக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன் அவுட்புட்க்கும் நான் பிளாட் போட்டேன் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்ட். ஓகேங்களா, என்னோட லைன் அதாவது கரெக்டா ஃபிட் ஆயிடணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். ஸோ இதுல ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அதை தனியா பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ அதனால எதுவுமே இல்லை, சேம் செட் ஆஃப் கோட் வேணும்னா நான் இதை கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே. டைட்டில் வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம எந்த பர்பஸ்க்காக பார்க்கணும்னா லீனியர் ரிக்ரெஷன் லைன் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்ல ரிக்ரெஷன் லைன் கொடுத்துக்கலாம். லைன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், எதுவுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான் ஆட் பண்ண போறோம், லைன் பிளாட்டுக்கான கோட். ஓகே, plt.plot. ஸோ லைன் பிளாட் அப்படின்னு நம்ம லைன் அந்த மாதிரி எந்த ஒரு கீவேர்டுமே இங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் பிளாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா. ஸோ இந்த பிளாட் அப்படின்றதுல நம்ம என்ன கொடுக்கணும், x_train கமா அடுத்தது y_train_pred என்னோட ப்ரெடிக்ஷன் இதுவும் கொடுக்கணும், கமா கலர். இதை கொடுத்துட்டேன் அப்படின்னாலே போதும். ஓகே. ஸோ இதுல ரெட், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர். ஓகே. ஸோ ரெட் அப்படின்றது கொஞ்சம் டார்க்கா தெரியணும் அப்படின்றதுக்காக ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ வந்துடுச்சா, கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சா? ஸோ நம்மளோட மாடல் கரெக்டா தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே. இருந்தாலுமே நம்ம மாடல் கரெக்டா தான் ஒர்க் பண்ணுதா அப்படின்றத செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மாடலை எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே, மாடல் எவாலுவேஷன். ஃபைனா. ஸோ அதை எப்படி பண்ணலாம், எதுக்காக நம்ம அதை பண்றோம், என்னென்னலாம் அதுல இருக்கு. ஓகே. ஸோ இது நம்மளோட எத்தனாவது ஸ்டெப், 8th ஸ்டெப் கரெக்டா. மாடல். ஓகே. ஸோ இதை நம்ம வந்து மார்க் டவுன்ல ஹெட்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுல என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னா, என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மீன் அப்சல்யூட் எரர். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, என்னோட எரர் வந்து எப்படி இருக்கு, ஆக்சுவலா இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட ப்ரெடிக்டடுக்கும் ஆக்சுவலுக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸை தான் பார்க்கும்.
ஓகே, வேற எதுவுமே கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது நம்ம ஸ்கேட்டர் பிளாட் போடும் போது ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்க நம்ம ஸ்கேட்டர் பிளாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதுதான் என்னோட ஆக்சுவல் டேட்டா. இப்போ இந்த லைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி டைரக்ஷனை பத்தி எந்த ஒரு கவலையும் இது படாது. ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்ததுனால, இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால பிளஸ்ஸா இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு என்னவா வரும், பாசிட்டிவ் வேல்யூவா தான் வரும். ஸோ ஒய் ஐ அப்படின்றது என்னோட ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் ஒய் கேப் அப்படி ஒய் ஒன் கேப் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன் வேல்யூ. இந்த மாதிரி ஒரு ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு லாஸ்ட்ல அதை பிளஸ் பண்ணி டிவைடட் பை நம்மளுக்கு எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். ஓகே, மாடல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது லோயர் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா, கம்மியா இருந்துச்சு வேல்யூ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வேல்யூ கம்மியா இருந்துச்சு ஓரளவுக்கு அப்படின்னா மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா இந்த வேல்யூ நெகட்டிவ்ல போகாது. கரெக்டா, ஏன்னா நம்ம அப்சல்யூட் எடுத்தது அப்படின்றதுனால. ஸோ மீன் ஸ்கொயர்ட் எரர் அப்படின்னா என்னன்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள அதே டிஃபரன்ஸ் தான், ப்ரெடிக்டருக்கும் ஆக்சுவலுக்கும் நடுவுல உள்ள அதே டிஃபரன்ஸ் தான் ஆவரேஜ் டிஃபரன்ஸா எடுக்க போகுது. ஓகே, இதுலயுமே அதேதான், ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரெடிக்டட் அண்ட் ஆக்சுவல் வேல்யூ. அப்சல்யூட் எரர்லயுமே அதேதான், ஆவரேஜ் ஆஃப் த அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரெடிக்டட். ஸோ ஒரே ஒரு கீவேர்டு என்ன மாறுது அப்படின்னா ஸ்கொயர், அதுல அப்சல்யூட். ஸோ அங்க நம்ம ஸ்கொயர் அங்க அப்சல்யூட் எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம இங்க ஸ்கொயர் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுலயுமே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வேல்யூமே வராது, ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்றதுனால. அப்படியே என்ன ஆயிடும் அப்படின்னா என்னோட எரர்ஸ் எல்லாமே டபுள் ஆயிடும். ஓகே, எரர்ஸ் எல்லாமே டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா எரர் எல்லாமே அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஷோ ஆகும். கரெக்டா, ஸோ இதுலயுமே எனக்கு வந்து லோயர் வேல்யூ தான் வந்து என்னது மாடலோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இது பண்ணும் போது எனக்கு வேல்யூ எல்லாமே, அதாவது எரர் எல்லாமே என்னவாயிடுது, அதிகமான மாதிரி காமிக்கும். ஏன்னா நான் எரரையே ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஓகே, அது கம்மி பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த ரூட் மீன் ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ இது அதே தான், எதுவுமே இல்லை, ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஸோ அதனால என்ன ஆயிடும், என்னோட பாயிண்ட் எல்லாம் திரும்பி வந்த இடத்துக்கே வந்துடும். கரெக்டா, ஸோ இதுதான் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் எரர். ஓகே, ஸோ லோயர் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாடல் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ஃபைனலா வந்து என்ன அப்படின்னா R2 ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் எரர், சாரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்து என்னோட மாடலோட வேரியன்ஸ், அதாவது என்னோட டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் நடுவுல உள்ள வேரியன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இதோட ரேஞ்ச் எதுக்குள்ள இருந்து இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து 1க்குள்ள இருக்கும். ஓகே, சப்போஸ் இது நெகட்டிவ்ல போகாது, நெகட்டிவ்ல போயிருச்சு அப்படின்னா மாடல் ரொம்ப வஸ்டா இருக்கு, நல்லாவே இல்ல புவரா இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இதுவே 1க்கு கூட க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா மாடல் நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகுது, குட்ஸ் மாடல் நல்லா ஃபிட் ஆகிருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, 0க்கு கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சு, 0.4 0.3 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, கொஞ்சம் வர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, ஓகே அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட எவாலுவேஷன் மேட்ரிக்ஸஸ். ஒரு வாட்டியும் நம்மளோட ரிக்ரெஷன் ப்ரெடிக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுல அதுக்குன்னு தனியா நம்ம ஏதாவது மாடியூல் இம்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுவுமே எஸ்கே லேர்ன் மேட்ரிக்ஸ்குள்ள தான் இருக்க போகுது. எஸ்கே லேர்ன் அப்படின்ற பேக்கேஜ்குள்ள மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாடியூல்குள்ள தான் இது எல்லாமே வந்து வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ இதுல ஃப்ரம் எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரம் எஸ்கே லேர்ன் டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் மீன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் absolute underscore error comma mean underscore squared underscore error comma R2 underscore score. Okay,
ஸோ இது மூணுத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒன்னாவே இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மீன் அப்சல்யூட் எரர், மீன் ஸ்கொயர் எரர், ஆர் டூ ஸ்கோர், ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் எல்லாமே வந்து என்ன எதுல இருந்து இருக்கு அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படின்ற மாடியூல்ல எஸ்கே லேர்ன் அப்படின்ற லைப்ரரியில தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு எரருமே வரல. அடுத்தது எம்ஏஇ. எம்ஏஇ அப்படின்னானது மீன் அப்சல்யூட் எரர். ஸோ இதுக்கு மீன் அண்டர்ஸ்கோர் அப்சல்யூட் அண்டர்ஸ்கோர் எரர் ஆஃப், இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கணும், ஒய் ட்ரெயின். ஏன் நம்ம ஒய் ட்ரெயினையும் ஒய் ட்ரெயின் ப்ரெட்டையும் கொடுக்குறோம், அதாவது ப்ரெடிக்ஷன் அதையும் நம்ம எதுக்கு கொடுக்குறோம், ஏன்னா இதோட ஃபார்முலா நீங்க பார்த்திருப்பீங்க. ப்ரெடிக்ஷன், சாரி ப்ரெடிக்ஷன் நம்மளோட நேம் கிடையாது, ப்ரெட் மட்டும்தான். ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கணும், ஏன்னா ஒய் ட்ரெயின் அப்படின்றது என்னோட ஆக்சுவல் டேட்டா, ஒய் ட்ரெயின் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ட் பண்ண வேல்யூ. ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலாலையும் அது ரெண்டு தான் இருந்துச்சு, கரெக்டா. ஸோ அதை கொடுத்துட்டு பிரிண்ட் மீன் அப்சல்யூட் எரர். ஓகே, கமா எம்ஏஇ. எம்ஏஇ அப்படின்றது என்னோட வேரியபிளோட நேம். அடுத்தது இதுக்கு கீழே எம்எஸ்சி. ஓகே, எம்எஸ்சி அப்படின்றது என்னது, மீன் அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அண்டர்ஸ்கோர் எரர். இதுலயும் நம்ம என்ன இன்புட் கொடுக்கணும், ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயினையும் கமா ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் சாரி அண்டர்ஸ்கோர் பிஆர்இடியும் கொடுக்கணும், கரெக்டா. ஸோ பிரிண்ட்ல மீன் அண்டர்ஸ்கோர் ஸ்கொயர் அண்டர்ஸ்கோர் வராது, மீன் ஸ்கொயர் எரர் எம்எஸ்சி. ஓகே, ஸோ அடுத்தது ரூட் மீன் ஸ்கொயர் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணலையே, ஏன் அதுக்கு தனியா இல்லையா. ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்றது நம்ம என்ன பார்த்திருந்தோம், எம்எஸ்சி அதாவது மீன் ஸ்கொயர் எரரோட ரூட். ஓகே, அதுக்கு ரூட் எடுத்தாதான் இந்த ஆர்எம்எஸ்சி, கரெக்டா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இதுலயே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆர்எம்எஸ்சின்னு கூட போட தேவையில்ல, பிரிண்ட்னு கொடுத்துட்டு இதுக்குள்ள ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டு எரர் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட எம்எஸ்சிக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்பி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பை அப்படின்றது நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனா வச்சிருக்கோம், கரெக்டா. நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நம்பை அதாவது நம்பையோட ஃபுல் ஃபார்மே நியூமரிக்கல் பைத்தான் தான் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இடிஏலயே நம்ம சொல்லியிருக்கேன், கரெக்டா. ஸோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம். எதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம், எம்எஸ்சிக்கு. ஸோ எம்எஸ்சிக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆர்எம்எஸ்சி கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்தது என்னது, R2. இதுல ஆர் ஸ்கொயர் கொடுத்துட்டு R2 கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி R2 என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும், கரெக்டா. ஸோ R2 அண்டர்ஸ்கோர் ஸ்கோர் இதுக்குள்ள ஒய் ட்ரெயின் ஓகே. ஸோ எல்லாமே கொடுத்தாச்சா.
R2 கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சுவல் வேல்யூ கொடுத்தாச்சு, இதுவும் கொடுத்தாச்சு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்தாச்சு. வேற என்ன? ஸோ இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சா? மீன் அப்சல்யூட் எரர் எவ்வளோ அப்படின்றது வந்துச்சு. ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்றது எனக்கு அதிகமா போயிடுச்சு பாத்தீங்களா, என்னோட எரர்ஸ் எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிடுச்சு. அதுக்காக தான் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து கம்மி பண்றோம். அடுத்தது R2 எரர். ஓகே, என் மாடல் வந்து 0.9 இருக்கு அப்படின்னா 1க்கு க்ளோஸா இருக்கு, அப்போ நல்லாவே வந்து என் மாடல் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இதுதான் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட டெஸ்ட்டுக்கு நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம டெஸ்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்? ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்லை, சேம் ப்ராசஸ் தான். 9. ஓகே, ஸோ எதுவுமே இல்லை, என்ன பண்ண போறோம்னா இங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதாவது இங்க இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, ட்ரெயினுக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இங்க டெஸ்டையும் ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஓகே, அதாவது நான் என்ன பண்ணல அப்படின்னா டெஸ்ட் அப்படின்றத என் மாடலுக்குள்ள நான் வந்து ஃபிட்டே பண்ணல. கரெக்டா? ஸோ நான் எக்ஸ் ட்ரெயின் அப்படின்றத மட்டும் தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் டெஸ்டையோ ஒய் டெஸ்டையோ என் மாடலுக்குள்ள போய் நான் ஃபிட் பண்ணல. ஆனாலும் அதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான அவுட்புட் வருதா அப்படின்றத மட்டும் தான் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ y underscore test underscore pred equal to regressor உள்ள சாரி predict அப்படின்றத யூஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ predict அப்படின்னு கொடுத்துட்டு இது உள்ள x underscore test, என்னோட இன்புட் என்னவா இருக்கு? டெஸ்டா இருக்கு. ஓகே, டெஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன பண்றோம்? ரன் பண்றோம். ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஷேப் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஒய் டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட் ஸ்ப்ரெட்டுக்கும் நீங்க வந்து ஷேப் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷேப் கமா ஒய் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் டாட் ஷேப். ஓகே, ரெண்டுத்தோட ஷேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்ப ப்ரெடிக்ஷன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாட் போட போறோம். ஸ்கேட்டர் சாரி பிளாட் டாட் ஸ்கேட்டர் ஆஃப் எக்ஸ் டெஸ்ட் சாரி எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் தான் நம்மளோட இன்புட். எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் கமா ஒய் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் கமா கலர் ஈக்குவல் டு, இதுல நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா கிரே கொடுத்துக்கலாம். ஸோ கிரேவும் நம்மளுக்கு வந்து நல்லாவே விசிபிளா இருக்கும். ஸோ அதனால கிரே அப்படின்ட்டு கொடுத்துடலாம். அடுத்தது pft டாட் பிளாட் டாட் எதுக்காக? எனக்கு லைன் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ லைன் வரணும் அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரெடிக்ஷன் தானே யூஸ் பண்ணுவோம். பிஆர்டி அதே ஸ்டெப்பே நான் இங்க ஃபாலோ பண்றேன். ரெட் அப்படின்றதையும் இந்த லைனும் ரெட்டா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் லேபிள் அண்ட் ஒய் லேபிள் அதே தான் இருக்க போகுது. ஸோ அதை மட்டும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, வந்துச்சா? கரெக்டா ஃபிட் ஆகிருக்கா? அப்ப நம்ம மாடல் கரெக்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது ஸோ இதுக்கு எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ் போடணுமா? ஆமா, இதுக்கும் எவாலுவேஷன் மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் எதுவுமே இல்லை, அதே தான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இந்த வாட்டி இம்போர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லல, ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணதுதான். இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல இப்போ என்னோட ஆக்சுவல் டேட்டானது ஒய் டெஸ்ட். கரெக்டா? ஸோ இந்த ஒய் ட்ரெயின் அப்படின்னு இருக்க இடத்துலலாம் டெஸ்ட், ட்ரெயின் அப்படின்னு இருக்க இடத்துலலாம் டெஸ்டா மாத்தினா போதும். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சாரி, எவ்வளவு எரர் இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கோங்க. சிஆர்எம்சி எல்லாமே ஒண்ணுதான்.
ஓகே. ஸோ இதில் வந்துச்சா? ஸோ இதுலயுமே எனக்கு மோரல்லஸ் அதே ரிசல்ட் தான் ஷோ ஆகுது. ஃபைன். ஸோ அவ்வளவுதான், நம்மளோட மாடல் நல்லாவே ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க இப்பயே பிடி சிஸ்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.